ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளை சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கு நவம்பர் 8ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே விநாயக பெருமான் வழிபாட்டுக்கு உரிய நாள் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். விநாயகர் அப்படின்னாலே முழு முதற் கடவுள் அப்படின்ற ஒரு தனி அங்கீகாரம் உண்டு. நம்ம எந்த ஒரு பூஜை புனஸ்காரம் வழிபாடு எது பண்ணுறதா இருந்தாலுமே கணபதியை முதல்ல வணங்கிட்டு தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் அது முழு பலனை நமக்கு உடனடியாக கொடுக்கும். அவருக்கே உரித்தான அற்புதமான நாள் தான் சங்கடஹர சதுர்த்தி. சங்கடம் அப்படின்னாலே நமக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சொல்லப்படுது. ஹர அப்படின்னா அதனை நீக்குபவர் அப்படின்னு அர்த்தம். இப்பேற்பட்ட அற்புதமான நாளில் கண்டிப்பாக விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுங்க. வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், ஒரு நிரந்தரமான வேலை இல்லை, ஒரு வருமானம் இல்லை, வெளியில் அடுத்த நிலைக்கு போக முடியல, என்னால் படிப்பில் தடங்கள், திருமண வாழ்க்கை தடங்கள், பணம் வரதில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, தொழில் சரியாக நடத்த முடியல, கடன் தொல்லை, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பல பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. இது எல்லாமே தீரணும் அப்படின்னாலே நம்ம தினம் தினம் விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணணும். இந்த நாளில் ஒரு கட்டு அருகம்புல் வாங்கி விநாயகருக்கு மாலையாக கட்டி போட முடிஞ்சால் அது ரொம்ப ரொம்ப விசேஷம். மாலையாக கட்டி போட முடியலனாலும் ஒரு கட்டு அருகம்புல் வாங்கி அப்படியே அவருக்கு கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். இந்த நாளில் கூட கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ண முடியலை அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிச்சயமாக எல்லாருடைய வீட்லேயுமே கணபதியுடைய சிலை இல்லைன்னா ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும். ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க. அது கூட சுத்தமான சந்தனம் இதையும் எடுத்துக்கோங்க. சந்தனத்தை பன்னீர் விட்டு நல்லா குழச்சி வட்டமாக தட்டிக்கோங்க. அதில் இந்த நாணயத்தை அது மேலே வச்சு இதை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் விநாயகர் பெருமானினுடைய தொப்புள் பகுதி இருக்கு இல்லைங்களா, ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி சிலையாக இருந்தாலும் சரி அதில் வச்சுடுங்க. வைக்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நினச்சி நீங்கள் வைங்க. இதை செஞ்சுட்டு ஓம் கம் கணபதியே நமக இந்த மந்திரத்தை முடிஞ்சால் 108 முறை, அப்படி இல்லைன்னா 11 முறையாவது கண்டிப்பாக சொல்லுங்கள். மனசார விநாயகர் பெருமானுக்கு தோப்பு கரணம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்கிறது மூலயமா உங்களுடைய கோரிக்கை என்னவோ அது சீக்கிரமாக நிறைவேறும். சீக்கிரமாக நிறைவேறினதுக்கு அப்புறமா அந்த காயினை நீங்கள் எடுத்து விநாயகர் பெருமானினுடைய உண்டியலில் கோவிலில் கொண்டு போய் சேர்த்துருங்க. திரும்ப உங்களுக்கு வேறு ஏதாவது வேண்டுதல் வேணும் அப்படின்னா இதே மாதிரி ஒரு சங்கடகர சதுர்த்தி நாளில் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் திரும்பவும் செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வேண்டுதலாக இந்த மாதிரி நீங்கள் வச்சு உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.